ஹாய் எவ்ரிவன், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து vlogs வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் பேக் டு பேக் உங்களுக்கு நிறைய vlogs வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் வந்து டொமேட்டோ பாஸ்தா வந்து பண்ணி சாப்பிட்ருந்தேன். அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக நான் இயர் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நான் வந்து இந்த பிளானர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஜேர்னல் ஸ்டைலில் இல்லாமல் நோட் புக் ஸ்டைலில் இருக்கும். நமக்கு நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் எழுதுறதுக்கு. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பிக்சர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் மாதிரி இமேஜஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஜேர்னல் மாதிரி ஃபில் பண்ணுறது பிடிக்காதுன்னா இது மாதிரி நோட் புக் ஸ்டைலில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான். நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த புக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் டூ டு லிஸ்ட் கோல்ஸ், அதுக்கப்புறம் டேஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஒரு க்யூட்டான க்ரௌன் புக் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. என்னோடய டூ டூ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னா துணியை வாஷ் பண்ணுறது தான். ஸோ அதனால் மிஷின் போட்டிருக்கேன். மிஷின் போட்டுட்டு சைட் பை சைட் நான் வந்து மீஷோ ஹால் பண்ண போகிறேன் என்னோடய மெயின் சேனலில். ஸோ அதுக்காக வந்து பார்சல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் மெயின் சேனலில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்மிட்டன் வந்து வாங்கியிருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ஸ்மிட்டன் வந்து வாங்குவேன். ஏன்னா இதெல்லாம் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான், ஈஸியாக காலி ஆகிடும். இந்த வாட்டி ஸ்மிட்டனில் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்மோட பாடி மிஸ்ட், வெனிலா வைப்ஸ் இதோட ஃப்ரேக்ரண்ட்டோட பேர். இது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸில் தான் வந்து வாங்கினது. நெக்ஸ்ட் நான் வந்து சீசேம் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன். இது நம்ம ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் பர்ஃப்யூம் வந்து வாங்கியிருந்தேன், ட்ரீம் பர்ஃப்யூம். நெக்ஸ்ட் என்னோடய வீடியோஸ்க்காக இந்த ஃபேரி லைட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் ஃபேரி லைட்ஸ். நெக்ஸ்ட் சாம்பிள் சைஸில் வந்து ஃபுட் சால்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் இந்த உப்பு போட்டுட்டு காலை நம்ம நல்லா வந்து சோப் பண்ணி வைக்கணும். நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த உட்டன் சோப் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். உட்டனில் தான் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு குவாலிட்டி. அதுக்கப்புறம் நான் வந்து பர்ஃப்யூம் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ளஷ் வேரியண்ட்டில் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது இதோட ஃப்ரேக்ரன்ஸ். நெக்ஸ்ட் சம்மர் வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் வந்து ஹேட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு ஹேட். உங்களுக்கு இதை நான் பிரித்து காமிக்கிறேன். அதோடய ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேவி ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேக் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் குவாலிட்டியாகவே இருக்குது. கீப் கம் கீப் ட்ரையிங்னு வேர்டிங்ஸோட இந்த பேக் இருக்குது. இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து ஷாப்பிங்லாம் போகணுன்னா திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் கேபிள் ப்ரொடெக்டர் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 2-3 ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன் மாஸ்கிங் ப்ராண்ட்லேருந்து. ஸோ வாங்கினதெல்லாம் அதோடய ப்ளேஸஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஷவர் எடுக்க போயிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் சேனலுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணது தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணி மேக்கப் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னோடய மெயின் சேனலில் பாருங்கள். நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பியூட்டி, மேக்கப் இல்லைனா ஹால் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டட்லாம் ஷேர் பண்ணுவேன். இந்த சேனல் ஜஸ்ட்டு விலாக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தான் டிப்ஸ் அது மாதிரி இருக்காது தான் நான் வச்சுருக்கேன் இந்த லைஃப் ஸ்டைல் சேனலில். அண்ட் அவுட்ஃபிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே மிந்த்ராவில் தான் வந்து வாங்கினது. ரெடியானது மூவி போகிறதுக்கு தான். லால் சலாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அது பார்க்கறதுக்காக போனேன். இந்த விலாக் நான் வந்து சாட்டர்டே எடுத்தேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நான் சாட்டர்டே சண்டே தான் விலாக் எடுப்பேன். படம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி எதுவுமே விலாக் எடுக்கல. இது நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோம். ஸோ மார்னிங் டைமுக்கு டிஃபனுக்காக நான் எல்லாேருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபனுக்கு சாம்பார், அதுக்கப்புறம் தோசை தான். நான் யூஸ்வலாக அவ்வளோவெல்லாம் சமைக்க மாட்டேன். ஸோ என்றைக்காவது எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்கன்னா லாஸ்ட்டாக நான் தான் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி நான் பண்ணதுனால நான் விலாக் எடுக்கிறேன். என்னை எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் தான் எப்போவுமே சமைப்பேனா? அப்படிலாம் கிடையாது. நான் எப்போயாவது தான் சமைப்பேன். அதை வந்து நான் விலாகில் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்போவுமே நான் சமைக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக வந்து இட்லி, அதுக்கப்புறம் வந்து பொடியெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஸோ சாப்பாடெலாம் இதில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பிடலாம். ஸோ இதுதான் என்னோடய ட்ராலி. இதில் தான் ஃபுல்லாக என் திங்ஸ் இருக்கும், என் திங்ஸும் இருக்கும், நிஷா திங்ஸும் இதில் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாள் ட்ரிப் தான், திருக்கடையூருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரோம் அவ்வளோதான். எனக்கு வந்து அப்பர் பர்த் கிடச்சிது, எனக்கு அதுதான் பிடிக்கும். அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனரியாக நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருக்கடையூர். அந்த கோயிலும் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து எனக்கு எங்கே இந்த மாதிரி பிளேசஸ் இருந்தாலும் அங்கே நின்று எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை வீடியோ எடுத்துகிட்டு தான் வருவேன். ஏன்னா இங்கே அது மாதிரிலாம் இருக்காது சென்னையில். அதனால எனக்கு இது மாதிரி ஊர்லாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மார்னிங் குளிச்சுட்டு இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் டெம்பிள் போகிறதுக்கு. அண்ட் இவ்வளோ தான் மேக்கப் ஜுவல்லரிலாம் எடுத்துகிட்டு போனேன். நான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேக்கப்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். கம்மியாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். அதுவும் சாம்பிள் சைஸ் இல்லைனா வந்து டியூப் மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா மேக்கப் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அதனால் லிமிட்டடாக தான் நான் எடுத்துகிட்டு போவேன். மேக்கப்பும் வந்து சிம்பிளாக தான் வந்து வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன். அண்ட் இங்கே வச்சு மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து கையிலே வச்சு பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன். ஐப்ரோஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரோ ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக வெட் அண்ட் வைல்டோட ஒரு நல்ல ஒரு பிரைட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ஹைலைட்டருக்கு மேரி லூமினைசர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். அண்ட் பேங்கிள்ஸ் வந்து இது மாதிரி சத்தம் வர மாதிரி பேங்கிள்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இது தான் போட்டிருந்தேன். அண்ட் அவுட்ஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுடிதார் தான். ஒரு சிம்பிள் செயின், அதுக்கப்புறம் வந்து கம்மல் போட்டிருந்தேன் அண்ட் பூ வச்சுருந்தேன், அவ்வளோதான். கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே ஷூட் பண்ணல. ஸோ இதோடு இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதில் அக்ஷா சேங் பாய். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.